வணக்கம். நாம் இப்போ நம்பர் சிஸ்டம்ஸில் ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். வாங்க இப்போ ஸ்லைடுக்குள்ளே போவோம். நாம் ஏற்கனவே இந்த ப்ரைம் ஜெனரேட் பண்ணுற சீவ் மெத்தடை பார்த்தோம். இப்போ இந்த டேபிளை அப்சர்வ் பண்ணி ஏதாச்சும் இன்ஃபர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸ்னாவே அப்சர்வேஷன் தான், சரிங்களா? அப்சர்வேஷன் ஸ்கில் வேணும். அப்சர்வ் பண்ணி ஏதாச்சும் இன்ஃபர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்போ இங்கே 11 plus 2 13, 11 13. அடுத்தது 17 19, 41 43, 71 73. பாருங்க, ரெண்டு ப்ரைம்ஸ், ட்வின் ப்ரைம்ஸ் அப்படிம்பாங்க, இல்லை ப்ரைம் பேர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ 11 13, 17 19 இந்த மாதிரி பேர்ஸாகவே வந்துருக்கு, சரிங்களா? தேர் ஆர் இன்ஃபைனைட்லி மெனி சச் ப்ரைம் பேர்ஸ் அப்படிங்கிறாங்க. இது ஒரு கன்ஜெக்ஷர், சரிங்களா? கஸ் வித்தவுட் ப்ரூஃப் அப்படிங்கிறது தான் கஸ் வித்தவுட் ப்ரூஃப், அதான் கன்ஜெக்ஷர், சரிங்களா? ஒரு அனுமானம், சரிங்களா? யூகம், அந்த மாதிரி. அது வந்து இன்ஃபைனைட்லி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேறு ஏதாச்சும் அப்சர்வ் பண்ண முடியுமா? பாருங்க, இப்போ 11 13 17, 11 plus 2 13, 11 plus 6 17, சரிங்களா? இந்த ஒரு டைப்பில். அப்போ என்னென்னா 11 13 17 இந்த மாதிரி நிறைய ப்ரைம் ட்ரிப்ளட்ஸ், இது ட்ரிப்ளட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 11 plus 2, 11 plus 6 இந்த மாதிரி. பாருங்க, இன்னும் 17 19 23, 41 43 47 இந்த மாதிரி ப்ரைம் ட்ரிப்ளட்ஸ் இன்ஃபைனைட்லி மெனி இருக்கு அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, 13 17 19, 13 17 19, 67 71 73, 97 101 103. அதாவது P plus 4, P plus 6 இந்த மாதிரி ட்ரிப்ளட்ஸும் இன்ஃபைனைட்லி மெனி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது ஒரு கன்ஜெக்ஷர் தான். இதை இன்னும் ப்ரூவ் பண்ணலை. ப்ரூவ் பண்ணனால் அது தியரமாக மாறும். அது ப்ரூவ் பண்ணப்படுற வரைக்கும் அது வந்து கன்ஜெக்ஷர் தான், சரிங்களா? கன்ஜெக்ஷர்னா ஒரு அனுமானம், ஒரு கஸ் வித்தவுட் ப்ரூஃப், அந்த மாதிரி வருது, சரிங்களா? இது வந்து இன்னைய காலகட்டத்தில் இதோட ப்ரூஃப் இஸ் பியாண்ட் த ரிசோர்சஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வருங்காலத்தில் அது ப்ரூவ் பண்ணப்படலாம். அது வரைக்கும் இது கன்ஜெக்ஷர் தான். ஓகேங்களா? ஓகே, நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.